எல்லாமே இந்த ஒயிட் கலர் பேக்ல இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிரிண்ட் இருக்கனால இங்க பேஜ், பர்பிள் அண்ட் பிரவுன் அண்ட் மோர் ஓவர் எனக்கு வந்து அது ஒரிஜினலான்றதும் எனக்கு தெரியல. அண்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து கலர்ஃபுல்லா பிரிட்டியா இருந்துச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் Tanisha You. Hope all of you are doing good. இந்த வீடியோவில் நம்ம வியட்நாம் ட்ரிப்போட ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்பில் இருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்த அடுத்த நாளே நான் இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். லைட்டாக டயர்டாக தான் இருக்குது. பட் நான் ஏன் உடனே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னா, சில ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதனால தான் லேட் பண்ண வேணான்ட்டு நான் இப்போவே டயர்டாக இருந்தால் கூட சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ நான் குவிக்காக என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். இது எல்லாமே வாங்கிட்டு வந்தது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஷாப்பிங் பண்ண மேக்ஸிமம் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட்டில் இருந்து தான். ஏதோ 1-2 பொருள் மட்டும் தான் ஷோரூமில் இருந்து வாங்கினது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ கம்மீஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி அங்கேயே ஒரு பேக்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரி, அப்புறம் வீட்டுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கட்டும், அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ டேஸ்டி அண்ட் ஸோ யம்மி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்வீட் மேட் ஆஃப் பியோர் கோட் மில்க். இது வந்து நின்பின் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் வர்றப்ப நம்மளோட டூர் கைடு வந்து இந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனார். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா கோட் மில்க் வச்சு நிறைய ப்ராடக்ட் செய்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இது. ஸ்வீட்டு டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. பியோர் கோட் மில்கில் டேனிக் ரொம்ப ஃபேவரட்டாக போயிடுச்சு. அங்கேயே வந்து பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி 4-5 சாப்பிட்டாச்சு. ஸோ நாங்கள் வந்து இதுக்குள்ளே நிறைய இருக்குது, ஒரு பேக்கெட்டுக்குள்ளே நிறைய இருக்குது. இன்னும் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா ஷேப்பில் க்ரன்ச்சி ஷெல். இது வந்து வெளியே பிஸ்கட் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து சாக்லேட் ஃபில்லிங் இருக்கும் போல இருக்குது. நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணலை, பட் பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த ஷேப், இந்த பாண்டா ஷேப். அண்ட் உள்ள சாக்லேட் ஃப்ளேவர்னு சொன்னோன்னே ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி கேண்டி. இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது, சிவாக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி லைக்ஸ் டு ட்ரை டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். ஸோ இது வந்து கேண்டி மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் இந்த ஆம்லா கேண்டிலாம் இருக்கும்ல, அதே மாதிரி ஷேப்பில் இருக்குது, சுகர் கோட்டிங்கோட. இது வந்து மல்பெரி ஃப்ளேவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைட் மேங்கோ. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் அகெயின் மேங்கோ வந்து எங்கள் எல்லாரோடைய ஃபேவரட் ஃப்ரூட்டுன்றதுனால வாங்கி வச்சுருக்கோம். இனிமேல் தான் டேஸ்ட் பண்ணணும் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாச்சா. இதில் வந்து மாச்சா ஃப்ளேவர்ஸ் தான் நிறையா இருக்குது அண்ட் சாக்லேட்டும் மிக்ஸ் ஆகி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே நிறைய கேண்டீஸ் இருக்குது. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக தான் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லேம்ப். இது வந்து 2 வாங்கியிருக்கேன், நைட் லேம்ப்பு. நம்ம சைட் டேபிளெல்லாம் வச்சுருக்கலாம். இது வந்து ப்ளக்கோடு இருக்குது. ஸோ நம்ம ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இது வாங்கினதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்தே ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். ஏன் 2 தான் வாங்கினேன்? நம்ம வீட்டில் ஆக்சுவலி 4 பெட்ரூம் இருக்குது, இன்னும் 2 கூட வாங்கியிருக்கலாம். பட் அந்த டைமில் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. மேபி மேலே இருக்க ரூம்ஸ்லாம் நாங்கள் இன்னும் ஆக்டிவாக யூஸ் பண்ணாதனால அந்த கீழே 2 பெட்ரூம்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வச்சு வாங்கியிருக்கேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன் மேட் அவுட் ஆஃப் பேம்பூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ட்ரேஸ். இது வந்து நம்ம ஏதாவது போட்டு கிளிப்ஸு இந்த மாதிரி அக்சரிஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து சீஷெல்லில் பண்ணியிருக்காங்க அண்ட் வெளியே வந்து பேம்பூ. இது வந்து நம்ம சர்விங் ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் வாட்டர் இல்லை ஜூஸ் சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செட் ஆஃப் 3 ஆக்சுவலி 3 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்று. இது வந்து நம்ம அக்சரிஸ் வச்சுருக்கிறது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த சீஷெல் அண்ட் அவுட்டரில் வந்து பேம்போட காம்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பிளேட். இது வந்து சுற்றி உடனில் இருக்குது, நடுவில் வந்து செராமிக். ஸோ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வாங்கியிருக்கேன். ஒன்று ஒரு டிசைனில் கலர்ஸ் இருக்குது. இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன் அண்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஹாட்டாக ஏதாவதுலாம் வைக்கிறப்ப டேரெக்டாக கிரானைட் மேலே வைக்கிறப்ப கிரானைட்டும் டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம வந்து வீட்டில் ஸ்டீல்லெல்லாம் கோஸ்டர்ஸ் வச்சுருப்போம்ல, அதை விட இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம யூஸ் இல்லாத டைமில் நம்ம கிச்சனில் வந்து ஆணி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம நீட்டாக ஹேங் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறப்பையும் கிச்சனும் அழகாக தெரியும், இல்லைனா நம்ம பாத்திரத்தை வைக்கிறப்பையும் இங்கே அழகாக தெரியும். பியூட்டிஃபுல்லான கோஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் கோஸ்டர் காட்டுறேன். இதில் வந்து 2 வாங்கியிருக்கேன்.
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா பிரைட் கலர் வைப்ரண்ட்டாக இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் யூஸ் இல்லாத டைமில். ஸோ கிச்சன் பார்க்குறதுக்கே அப்படியே அழகாக இருக்கும். இது வந்து பெரிய சைஸ். அடுத்து சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து செட் ஆஃப் 5. நடுவில் வந்து செராமிக் அண்ட் சுற்றி பேம்பூ. அண்ட் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான மேக்னெட்ஸு. ஸோ வியட்நாமோட ஒரு பிளேஸை வந்து அவங்க ட்ரா பண்ணி சூப்பராக மேக்னெட்ஸாக வித்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பியூட்டிஃபுல் கண்ட்ரியை இதில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங், அவங்க அந்த தலையில் ஹேட் வச்சுருக்கிறது, அது எல்லாத்தையும் வந்து மேக்னெட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம போன இடத்துக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இதை வாங்கிட்டு வந்தால் நமக்கு பிடிச்சவங்களுக்கும் இதை கொடுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இதுவுமே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் மேக்னெட். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா இது அகெயின் ஒரு பேம்பூ கிளாஸ். இது வந்து ஹாட் ஆர் கோல்டு எது வேணால் நம்ம ஊற்றி குடிக்கலாம், ஜூஸ் இல்லை ஹாட் மில்க் எதுனாலும். ஸோ இட்ஸ் பியூர்லி மேட் ஆஃப் பேம்பூ. அண்ட் அகெயின் இதில் பார்த்திங்கன்னா அந்த வியட்நாம் கேர்ள்ஸ் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங், அந்த ஹேட், அவங்க நிறைய சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க நான் அங்கே போய் பார்க்குறப்ப. ஸோ அந்த சைக்கிளில் 2 பொண்ணுங்க போகிற மாதிரி ஒரு பிரிண்ட் அண்ட் அ பேம்பூ கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான வால் ஃப்ரேம்ஸ். இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோன்னா நின்பின்ல போட்டிங் போயிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த போட் எங்களுக்கு ரோ பண்ண லேடியே வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நானும் டேனியும் ஒரு போட்டில் போனோம், சிவாவும் ஷையும் ஒரு போட்டில் போனாங்க. ஸோ அந்த லேடி வந்து அவங்களோட போட்டில் இது மாதிரிலாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதுவும் ஒன்று ஒரு டிசைன் சேம் அந்த மேக்னெட்டில் இருக்கிற மாதிரியே வியட்நாமில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போர்ட்ரே பண்ணிவிட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு சிலது நான் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஒரே டிசைன், ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் வேணும் இன்னொருத்தவங்க கொடுக்குறதுக்கும் வேணும் அப்படின்றதுனால ஒரு சிலது ரிப்பீட் பண்ணியிருக்கேன். மிச்சம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எது இருந்துச்சோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சில பியூட்டிஃபுல்லான அக்சசரிஸ், ஹேர் அக்சசரிஸ் வாங்கினேன். இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்லும் கிடைக்கும், பட் அங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பேர்ல் ஒர்க்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து பேர்ல் இல்லை, பட் இன்னும் ரொம்ப பெரிய போ மாதிரி இருக்குது. இது ஒரு கலர். இதில் வந்து ஒரு 2 கலர் வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா பிளாக் வந்து நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம், எல்லா ட்ரெஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டை போடுறப்ப இங்கே மேலே வந்து கிளிப் மாதிரி பண்ணிக்கலாம். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நார்மலாக நம்ம எப்படி கிளிப் போடுவோமோ அந்த மாதிரி கிளிப் போட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் இந்த கொண்டையை இதுக்குள்ளே போட்டு இந்த நெட்டுக்குள்ளே போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மேலே வந்து அந்த போ இருக்கும் பிளாக் கலர், கீழே வந்து உங்கள் கொண்டை இந்த நெட்டுக்குள்ளே செக்யூர் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கிளிப் வந்து பெருசாக ஏன் ஒரு கிளச் கிளிப் வாங்கினேன்னா நம்ம கொண்டை போடுறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் முடி திக்காக இருக்கனால சின்ன கிளிப்லாம் எனக்கு செட் ஆகாது, அதனால ஒன்று மட்டும் பெருசாக வாங்கியிருக்கேன். அண்ட் அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளச் தான், பட் கீழே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து தனாங்கில் நான் ஒரு ஜேட் ரோலர் செட் வாங்கினேன். இது வந்து ஒரிஜினல் ஜேட் ஸ்டோன்லேருந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லேயும் கிடைக்கும், பட் வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரிஜினலாக கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த மார்பிள் ஏரியாவுக்கு போனோம் இல்லையா தனாங்கில், அங்கே வந்து ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டபுள் கலரில் இருக்குது, பீச் கலரே, மேலே வந்து கொஞ்சம் டார்க், இங்கே வந்து லைட் கலர். ஸோ இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணதில்லை, என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இங்கே தான் எங்கேயோ பெங்களூர்லேயோ சென்னையிலையோ ஐ டோன்ட் ரிமெம்பர் எங்கேயோ வாங்கினேன், பட் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணதே இல்லை. அண்ட் மோர் ஓவர் எனக்கு வந்து அது ஒரிஜினலான்றதும் எனக்கு தெரியல. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாஷா கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் ஐ திங்க் ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை ஸ்கின். ஏன்னா ஒரிஜினலாக வாங்கியிருக்கேன், இனிமேல் பண்ணுவோம். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் இதையும் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் பண்ணுறப்ப உங்களுக்கும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 பேக் வாங்கினேன். இது சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ளவரல் டிசைன் போட்டு அண்ட் மல்டி கலர், இங்கே பேஜ், பர்பிள் அண்ட் ப்ரௌன், ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் மீடியம் சைஸ் பேக். நம்ம எப்படி வேணால் ஸ்டைல் பண்ணிக்கலாம், வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கும் ஸ்டைல் பண்ணிக்கலாம், இந்தியன் வேர்க்கும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இன்னொரு பேக் வந்து அகெயின் இந்த க்ரோஷே மெட்டீரியல்லையே இந்த மாதிரி. என்ன அட்வான்டேஜ்னால் இந்த பேக்கில் எல்லாத்துலேயுமே ஜிப் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக், இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேட், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த 2 பேக் வந்து டேனி அண்ட் ஷையு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. இது டேனி, இது ஷையு. இது ஸோ அவங்க ட்ரிப் போகிறப்பெல்லாம் நல்லா ஹேண்டியாக ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ஹேட் டேனி வாங்கியிருக்கா. ஸோ இது வந்து டபுள் யூசேஜ் பண்ணலாம், அப்படியே உல்ட்டாவாக பண்ணி இந்த கலர் whichever color she wants to, beige or black, எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம இந்த பேர்ல் ஷாப்க்கு போயிருந்தோம் ஹெலாங் பேல. அங்கே வந்து அந்த பேர்ல் ஷோரூம்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரிஜினல் பேர்ல் ஆயிஸ்டர்லேருந்து வந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பார்க்குறதுக்கே எலகண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு செட் வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து 2 இருக்குது, 2 மெத்தடில் இருக்குது. ஒன்று வந்து கோல்ட் செயின் வித் பேர்ல், இன்னொன்று வந்து சில்வர் செயின் வித் பேர்ல். நாங்கள் வந்து சில்வர் சூஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் இல்லை, ஷையூ தான் சூஸ் பண்ணால். நாங்கள் கேட்டோம் உங்களுக்கு எது வேணும்ன்ட்டு. அவருக்கு வந்து இந்த சில்வர் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுவே செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு இயரிங் கூட. அண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கியிருக்கோம். எகெயின் இது வந்து ஜிப் போட்டு இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்லாம் போகிறப்ப, சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறப்ப பேக் கட்டப்பை எடுத்துகிட்டு போகிறோம்ல, சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போனால் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது. அண்ட் வியட்நாமோட எல்லா ஏரியாஸும் இதில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நமக்கு தேவைப்பட்டவங்களுக்கெலாம் நான் வாங்கியிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஜிப் போட்டு இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. என்னென்னா எல்லாமே இந்த ஒயிட் கலர் பேக்கில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிரிண்ட் இருக்கனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கேரி பண்ணிட்டு போகிறப்ப கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிஷர்ட்ஸ் ட்ரெயின் ஸ்ட்ரீட்க்கு போயிருக்கப்ப நிறைய பேர் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினது தான். ஒன்றும் டிஃப்ரெண்ட் பிரிண்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை ரிப்பீட் பண்ணியிருக்கோமான்றது எனக்கும் தெரியல. 2 நேவி ப்ளூவில் வாங்கியிருக்கோம் அண்ட் 4 வந்து ஒயிட் டிஷர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் ஒயிட் டிஷர்ட்ஸ் கிடைக்கும், பட் அவங்க ஊரோட பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் இதை வாங்கிக்கிட்டோம். ஷையூ வந்து அந்த நைட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிளெயின் டிஷர்ட்டில் அங்கே எடுத்த ஒரு ஃபோட்டோவே அப்படியே இம்மீடியட்டாக அவங்களுக்கு சென்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வாங்கினது. இது ஒரு 5 மினிட்ஸில் கொடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு ஃபோட்டோ கிளாரிட்டி நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியூ பேபிக்கு ஒரு சூப்பரான காட்டன் ஃப்ராக், இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு செட், இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர். இது வந்து ஹெலாங் பேல வாங்கினது. ஷையூ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் வாங்கியிருக்கா, ஒயிட் ஸ்கர்ட். ஸோ எந்த டார்க் கலர் டாப் வேணால் பேர் பண்ணிக்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் என்னோடய ரீசெண்ட் அடிக்ஷன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி க்ரோஷே டாப்பில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரீசெண்டாக நான் ரீசெண்டானா இந்த ட்ரிப்புக்கான ஷாப்பிங் போனப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி எப்போயோ போகிறப்ப கூட இந்த மாதிரி க்ரோஷே டாப்லாம் வாங்கினேன். பட் இந்த ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு செட் ஆகலை, இந்த ட்ரிப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அது கீழே வந்து பேண்ட்டோ ஸ்கர்ட்டோ டைட் ஃபிட்டிங் போடணும். பட் என்னால் இந்த ட்ரிப்பில் வந்து அதை போட முடியாததுனால அந்த க்ரோஷே டாப்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. பட் ஆனால் 1-2 தான் என்கிட்ட இருந்ததால் இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னே டெம்ட் ஆனதுனால இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பேர் பண்ண என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் மார்க்கெட்டில் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கர்ட், பிளாக் கலர் ஸ்கர்ட், அது கூட அகெயின் பேர் பண்ணுறதுக்கு ஒரு க்ரோஷே டாப் தான். இது வந்து இந்த டாப் கொஞ்சம் மல்டி கலர் வித் ஸ்லீவ்ஸ். ஸோ நான் வந்து இப்போது காமிக்கிற க்ளோதிங்ஸ் எல்லாமே நான் வந்து நைட் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், எந்த ஷோரூம்லலாம் கிடையாது. இது ஒரு டிஷர்ட் ஏதோ ஒன்று பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒயிட்டில் பிரிண்ட் போட்டு, ஸோ எந்த மாதிரி பேண்ட்டுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேனி வந்து பிடிச்சி வாங்கினா இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ், ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்காங்க. ஷையூத் வந்து ஒயிட் கலர், இந்த மாதிரி மேலே நாட்ஸ் போட்டு இருக்குது. ஸோ இந்த சம்மருக்கு ரொம்ப ஏற்ற ட்ரெஸ் இதெல்லாம் பாருங்கள். ஸோ ஷையூது ஒயிட் அண்ட் டேனி இது வந்து பிளாக், சேம் பேட்டர்ன், பிளாக் கலர், பியோர் காட்டனு, நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் கவுனுன்னு சொல்லலாம், இல்லை ட்ரெஸ் உடவா பாருங்கள் இந்த மாதிரி. ஆக்சுவலி ஒரே மாதிரி நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ சம்மர் இல்லையா, ஸோ இந்த மாதிரி காட்டன் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒரே பேட்டர்ன்லேயே நான் வந்து ஒரு 4-5 கலர் வாங்கிட்டேன், பரவாயில்ல அப்படின்ட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து க்ரீன், நெக்ஸ்ட் எல்லோ, நெக்ஸ்ட் வந்து ரெட். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ்லாம் கிடையாது, இது எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான். SML அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ சைஸஸ் தான். ஸோ யார் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் இருக்குது, ஸோ நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதனால் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் கலர் ப்ளூ.
இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி பேட்டர்ன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்ஸ்லாம் வீட்டில் போடுறதுக்குன்ட்டு நான் எடுத்தேன். பட் அவங்களாம் வந்து வெளியே போடுறதுக்கே எடுக்கிறாங்க. பட் எவ்வளோ தூரம் நம்ம ஊரில் இதை வெளியே போட்டு வர முடியும்ன்ட்டு எனக்கு தெரியல. மேபி போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஓகே இதை வெளியே போட்டு போகலாமா இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான்ட்டு. பட் ஃபார் ஷுர் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த கம்ஃபர்டபுள் ட்ரெஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வேறு பேட்டர்ன். அதே தான் கவுன்ஸ் தான், பட் கொஞ்சம் வேறு பேட்டர்ன். இது வந்து இந்த இடத்துல எலாஸ்டிக் வச்சு ஸ்லீவ்ஸோடு இருக்குது. இதெல்லாம் இப்போ காமிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு ஒரே பேட்டர்ன். இது வந்து 2 ஒரு கலரில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து எனக்கும், இன்னொன்று வந்து என் சிஸ்டர் இன் லாவுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போடுற மாதிரி பேண்ட்ஸ். அதுவும் எனக்கு இப்போ முக்கியமாக தேவை இந்த மாதிரி லூஸ் ஃபிட்டிங் பேண்ட். ஸோ இதில் வந்து பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா லூஸ் ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கும் இந்த சம்மரில் யூஸ் பண்ணுறதுக்கு. முக்கியமாக இப்போ என்னோடய சிச்சுவேஷனுக்கு இதில் வந்து 3 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பிளாக் அண்ட் அகெயின் பிஸ்தா க்ரீன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கலர். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச். ஸோ இந்த பேட்டர்னில் 3 பேண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ரெகுலர் பேண்ட்ஸ் தான், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேண்ட்ஸ் தான், பட் காட்டன். அண்ட் இங்கே வந்து கீழே வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு 5 பேண்ட் வாங்கினேன். பட் எல்லாமே காட்டனாக இருந்ததால் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்காவது நல்லா யூஸ் ஆகும் இந்த சம்மருக்கு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரிண்ட்ஸில் வாங்கிக்கிட்டேன் நான். எக்கச்சக்க ப்ரிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாமே சிலதெல்லாம் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக கலர்ஸ் இருந்துச்சு, சிலதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேடில் இருந்துச்சு. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பேண்ட்ஸ் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேனியோட ஸ்போர்ட்ஸ் வேர் ஒன்று. இது வந்து ஒரு செட் இந்த மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு அப்பர். கலர் வந்து டேனிக்கே ஆக்சுவலி 2 கலர் காமிச்சா. ஒன்று வந்து பிங்க் அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி க்ரீன். எனக்கு வந்து இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வித் ஹூடோடு இருக்குது இந்த ஜாக்கெட். ரொம்ப நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து டேனி வந்து ஒரு வீட்டில் போடுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ். அகெயின் காட்டன் வேர். நல்லா அப்படியே லைட் வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலி அங்கே வாங்கியிருக்க இந்த ட்ரெஸ்ஸோட அட்வான்டேஜ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நமக்கு வந்து ஹெவி ஃபீலே இல்லை. இந்த சம்மருக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் பாருங்கள். இது வந்து ஐ திங்க் டேனி வாங்கியிருக்கா. யா, இட்ஸ் அ சிங்கிள் பீஸ். இந்த மாதிரி கட் வச்சுருக்கு. இந்த இடத்துல எலாஸ்டிக். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த கவுன். இட்ஸ் அ சிங்கிள் பீஸ் லாங் கவுன். ஃப்ளோரல் பிரிண்ட்டோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இது வந்து ஷையு வாங்கியிருக்கா. கொஞ்சம் வேறு பேட்டர்ன். எல்லாமே சிங்கிள் பீஸ் தான், பட் வந்து பேட்டர்ன் டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல நெக்கிட்ட ஷையோடது வேறு பேட்டர்ன் இருக்குது. அண்ட் இந்த பக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லூஸாக இருந்தால் கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ் தான், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இது வந்து எனக்கு ஒரு டாப் வாங்கினேன். ஒரு மாதிரி நாட் அ ஒயிட் கலர், ஆக்சுவலி ஆஃப் ஒயிட்டில். எந்த மாதிரி ஜீன்ஸ்னாலும் பேர் பண்ணிக்கலாம். பிளாக், க்ரே, ப்ளூ அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஒரு குவாட் செட் ஆக்சுவலி, பட் காட்டனில், பியோர் காட்டனில். பேண்ட் பார்த்திங்கன்னா நான் அப்போவே காமிச்சேன்ல அந்த பேண்ட்டோட பேட்டர்ன் இந்த மாதிரி பேண்ட்டு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாப் இருக்குது. நம்ம உள்ளே வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளாக் இல்லை ஒயிட் போட்டுக்கிட்டு அது மேலே இது போட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டா பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாக நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கும். வந்து அதே பேட்டர்ன்லேயே இன்னொரு கலர். இது வந்து ஒயிட் ஃப்ளோரல் பிரிண்ட்டு. அதே சேம் பேட்டர்ன், கலர் அண்ட் பிரிண்ட் மட்டும் வேறு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப் செட். இது வந்து செட் ஆஃப் 2. இது வந்து ஸ்கர்ட் பாருங்கள். ஸ்கர்ட் அண்ட் டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போதே காமிச்சேன்ல குவாட் செட்டு, அதே மாதிரி தான். நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு ஒயிட் ஆர் பிளாக் போட்டுக்கிட்டு இது வந்து இந்த மாதிரி நாட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து க்ரீன், இன்னொன்று வந்து
இது பேபி பிங்க் ஆர் பீச் தெரியல, ஒரு லைட்டுக்கு ஒரு மாதிரி கலரில் தெரியுது. பட் இந்த கலர் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ரீனும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்ரீன், அந்த ரெகுலரான க்ரீன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான க்ரீன். இதுவும் பிங்க் வந்து க்யூட் பிங்க் கலர். க்ளோதிங்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நான் வாங்கின ஃபுட்வேர்லாம் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி, இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு நேரில் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வரும்ல, அந்த மாதிரி கலரில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த பேட்டர்ன்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கிராஸ் பேட்டர்ன் அண்ட் பின்னாடியும் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 கலர் வாங்கியிருக்கேன். ஒன்று இந்த கலர் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக். நம்ம வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் போட்டுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட்வேர் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டபுள் லேயர்ட் அண்ட் அந்த லேயர்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாம்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்கவே அப்படியே கிராண்ட் லுக் மாதிரி தெரியுது. அண்ட் பின்னாடியும் இந்த மாதிரி இருக்குது ஸ்ட்ராப், நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நடக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, போட்டு பார்த்து வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ராக்ஸ். அகெயின் இட்ஸ் அ பேஜ் கலர், பட் வந்து இது வந்து ஹீல்டு, கொஞ்சம் ஹீல் இருக்குது இதில். ஸோ அந்த மாதிரி ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேட்டர்னில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பேட்டர்ன், இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கும் க்யூட்டாக நல்லாயிருக்கு. அகெயின் கலர் வந்து பார்த்திங்கன்னா சேம், பட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஷையும் எங்களோட சைஸ்க்கு வந்துட்டா. இன்ஃபேக்ட் வந்து எங்களோட ஒரு சைஸ் பெருசாகவே இருக்கா. நாங்கள் வந்து ஒரு 2 ஃபுட்வேர் வாங்கிக்கிட்டோன்னா நாங்கள் 3 பேருமே மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் எங்கள் வீட்டில் இருக்குது இப்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுட்வேர், பிளாக் கலரில் அழகான சாம்ஸ். அண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஹீல்டாக இருக்குது, போட்டு பார்த்து நடக்கிறப்பையும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ஃபுட்வேர் ஒயிட் அண்ட் நேவி ப்ளூவில். இது வந்து 2 வாங்கியிருக்கோம். இதில் வந்து 3வது கலர் இல்லை, இந்த 2 மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ 2 வாங்கிக்கிட்டால் நாங்கள் 3 பேர் மாற்றி போட்டுக்கலான்ட்டு. அண்ட் வந்து சிவாக்கு ஒரு க்ராக்ஸ். தனாங்கில் ஒரு ஷோரூம்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து நிறைய ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் வச்சுலாம் ஜுவல்லரி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆல்சோ அங்கே ஆகார் வுட் அப்படின்ற மெட்டீரியல் வச்சு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் கூட செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஆகார் வுட்டில் செஞ்ச பிரேஸ்லெட். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும், இதை வேர் பண்ணிட்டு இருந்தால் ரெகுலராக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஒரு பெரிய மாலையில் 4 பேருக்கும் பிரேஸ்லெட் செஞ்சோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததால் எனக்கு மட்டும் வந்து நான் டபுள் லேயர் பிரேஸ்லெட் செஞ்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு. ஆனால் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து சூப்பரான கிராஃப்ட் ஒர்க் இருக்குது. ரொம்ப மைன்யூட்டான கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க இன்டர்லாக்கிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த ஊரில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் வந்து கிராஃப்ட் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. ஹெனாயில் இருக்க லேக்குக்கு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே வாங்கினது தான் இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஹெலாங் பேக்கு போனப்போ அங்கே ஒரு கேவ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து நம்ம போனவங்க எல்லாரையும் ஃபேமிலிஸாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா மார்பிள் ஹவுஸ்க்கு போனப்போ இந்த ஒரு பீஸ் கிடச்சிது, பிங்க் கலரில் மார்பிள். அது கீழே இந்த மாதிரி ஒரு வுடன் ஸ்டாண்ட் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்கிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹனாய் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மிரர் வாங்கினேன். இது வந்து நம்ம எங்கேயாவது கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். அதுலேயே இன்னொரு டிசைன் வேறு கலரில். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-in-1 பர்பஸ் ஆப்ஜெக்ட். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சென்டரில் வந்து ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், இது வந்து பாட்டில் ஓப்பனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபோனுக்கு ஒரு பேக் கேஸ் வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலி சிலிக்கான் பிளெயின் பேக் கேஸ். நான் ஃபோட்டோ கொடுத்ததை இன்ஸ்டண்ட்டாக அந்த பேக் கேஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனர் கலெக்ஷனாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பெரிய பேக். இதுவும் அங்கே நைட் மார்க்கெட்டில் தான் வாங்கினது. வாங்கின திங்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே இந்த 2 பெரிய பேக் வாங்கினோம். ஹலோ, ஸோ
ஸோ என்னோட ஷாப்பிங் ஹால் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க எவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன் இந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறப்ப கண்டிப்பாக கரன்சியும் வேரி ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதாவது இங்கேருந்து போகிறப்ப US டாலரு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போனோம். அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்கிட்டயே கேட்டு US டாலர்ஸை நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் டாங்ஸ்க்கு. ஸோ இப்போ வேல்யூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 1 ரூபி வந்து வியட்நாமில் இட் இஸ் 304 டாங்ஸ். அதாவது இந்த கன்வர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைமில் இப்படி இருந்துச்சு. இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிட்டே இருக்கும், இது வேரி ஆகிட்டுருக்கும். அவங்க கரன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காயின்ஸே கிடையாது, எல்லாமே நோட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களது ஆக்சுவலி எப்படின்னா அவங்களோட மினிமம் அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 1000 டாங்ஸ்லேருந்து அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh டாங்ஸ். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணுறது எப்படின்னா 100K 200K 300K இந்த மாதிரி 5 lakhs வரைக்கும்ன்றதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 500K இந்த மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணுறது. ஸோ அவங்க நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா 10K 5K 25K 50K இந்த மாதிரி கேல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 1000 தான் அவங்களோட மினிமம். அதுக்கப்புறம் அவங்களோட மேக்ஸிமம் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா 5 lakh அதாவது 500K. ஸோ இப்படி தான் ப்ராடக்ட்டோட ப்ரைஸை அவங்க மென்ஷன் பண்ணுறது. ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு 5000 நம்ம இந்தியன் வேல்யூவில் 5000க்கு நம்ம ஷாப்பிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கரன்சியில் பார்த்திங்கன்னா அது 15 lakhs டாங்ஸ். படி எவ்வளோ காசு. ஸோ இதுதான் இங்கே நம்மளோட கரன்சிக்கும் அவங்களோட கரன்சிக்கும் வித்தியாசம். ஸோ அதனால தான் அவங்களோட டாங்ஸ் அதாவது அவங்களோட கரன்சியை நம்ம இங்கேருந்தே கேரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக முடியாது, அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதவே வியட்நாம் கரன்சிக்கும் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ ஆயிருக்கும்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அவுட் கண்ட்ரிக்கு போயிட்டு ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் ஒரு மாட்ரேட்டான பட்ஜெட்டில் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்ட்டே நான் சொல்லுவேன். ஒரு அவுட் கண்ட்ரிக்கு போயிட்டு நம்ம வெல் விஷர்ஸ்க்காகட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு எல்லாருக்குமே சேர்த்து இந்த அளவுக்காவது கண்டிப்பாக பட்ஜெட் ஆகும் ஷாப்பிங்க்கு. ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். என்னென்னா வியட்நாம் டாங்ஸோட வேல்யூ படி பார்த்தா அமௌண்ட் வந்து பெருசாக தெரியும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே. ஸோ இந்த ஷாப்பிங் ஹாலில் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கரன்சி கிளாரிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Rashmi. Take care. Thanks for watching. Missing someone